அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் a department consisting of 8 men and women. ஸோ இங்க 8 men and women கொடுத்திருக்கோம். அப்போ கேர்ள், அப்போ men and women நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ பாய்ஸோட கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 தான். at the same time கேர்ள்ஸோட கவுண்ட்டும் 8 தான். நம்ம மென் அண்ட் உமனுக்கு பதிலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்தா நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8 மென் அண்ட் உமன். அப்போ போத் ரெண்டு பேர்த்தோட கவுண்ட்டுமே சேம் தான். இன் ஹவு மெனி வேஸ் கேன் வி செலக்ட் எ கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 3 மென் அண்ட் 4 உமன்? இப்போ மென் எல்லாமே நம்ம பாய்ஸ் கொடுத்துக்கலாம், உமன் எல்லாமே கேர்ள்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லைங்களா? மென்னு பாய்ஸ் கொடுத்துக்கலாம், உமனு கேர்ள்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ். அப்ப என்ன சொல்றோம்? 3 பாய்ஸா இருக்கணும், at the same time 4 girls இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கிறோம். ஸோ 3 men and 4 women. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் செலக்டிங் 3 பாய்ஸ் இல்ல மென்ஸ் அண்ட் 4 கேர்ள்ஸ். ஸோ 3 பாய்ஸ் அண்ட் 4 கேர்ள்ஸ் தான் கொடுத்துருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு சார்? 8. ஸோ 8 பாய்ஸ் மொத்தம் இருக்கிறாங்க. அதுல இருந்து 3 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணணும். அண்டுனால என்ன சார்? இன்டூ 4 கேர்ள்ஸ். கேர்ள்ஸோட கவுண்ட் 8 தான். அதுல இருந்து 4 கேர்ள்ஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கணும். இது டைரக்டா கேல்குலேட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணாலும் சரி, பேஸ்டா இருந்தா யூனிவர்சிட்டி கொஷின் வெயிட்டேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதுறதா இல்ல டைரக்டா எழுதுறதா முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 8C3. அப்போ 8 இன்டூ 7 இன்டூ 6. 3 டிஜிட்டா ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கணும் இல்லையா? 3 டைம் எழுதிக்கணும். 8க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ 7, நெக்ஸ்ட் வேல்யூ 6. ஓகேங்களா? ஃபைன். அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்க. டிவைடட் பை 3 இருக்கு. அப்போ 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 8C4. அப்போ 8 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 டிவைடட் பை 4, 3, 2, 1. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேல்சி வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா ஃபார் பெட்டராக இருக்கும் சார். இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3920 கிடைக்கும். ஸோ கேல்சி எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ மேனுவலாக போடணுமா தான் போட்டுங்க. அதனோட வேல்யூ 3920 வருது. ஓகேங்களா? ஸோ கம் பேக் டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன சார் சொல்லுது? டோட்டலாக 4 பர்சன்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 உமன். அதுல குறைந்தபட்சம் ஒரு கேர்ளாக இருக்கணும். உமன் என்ன சார்? கேர்ள் இருக்கணும். ஸோ மொத்தம் 4 பேர் சூஸ் பண்ணணும். ஸோ 4 பர்சன்ஸ் வித் அட்லீஸ்ட். அட்லீஸ்ட் என்ன சார்? குறைந்தபட்சம். அட்லீஸ்ட் 1 விமன். அப்போ 1 விமன்றது 1 கேர்ளாச்சும் இருக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்கணும். ஸோ ஒரு கேர்ளாக இருக்கணும். மொத்தம் எவ்வளோ பர்சன்ட் சார் சூஸ் பண்ணுறோம்? 4 பர்சன்ட் சூஸ் பண்ணணும். ஆட் பண்ணால் 4 கிடைக்கணும். அதில் மினிமம் ஒரு கேர்ளாச்சும் இருக்கணும். அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஒரு கேர்ள் போட்டுக்கலாம். மினிமம் ஒரு கேர்ள் இருக்கணும். ஸோ மினிமம் ஒரு கேர்ள் போட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன சார் ஆகும்? 3 பாய்ஸ் இருக்கு. ஏன்னா டோட்டல் நமக்கு 4 தான் இருக்கணும். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா 2 கேர்ள்ஸ் இருக்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு கேர்ளாவது இருக்கணும். அப்போ 2 கேர்ள்ஸ் போட்டோம்னா 2 பாய்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கேர்ள்ஸ் போடலாம். 3 கேர்ள்ஸ் போட்டால் ஒரே ஒரு பாய் வேணா இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4மே கேர்ள்ஸாக இருக்கலாம். அப்போ 0 பாய்ஸ் இருக்கலாம் இல்லையா சார்? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு கேர்ளாச்சும் இருக்கும். இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க. 1 கேர்ள்ஸோட கவுண்ட் 8 தான், பாய்ஸோட கவுண்ட் ரெண்டுமே 8 தான். அப்போ 8C1 இன்டூ 8C3 ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி 8C2 இன்டூ 8C2 தான். தேர்ட் பாசிபிலிட்டி 8C3 இன்டூ 8C1. லாஸ்ட் பாசிபிலிட்டி 8C4 இன்டூ 8C0. ஸோ NC0 இதெல்லாமே NCR ஃபார்முலா தான் சார், வேற ஒன்றுமே இல்லை. NCR ஃபார்முலாஸ் தான். ஸோ அதே மாதிரி NC0னா வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ இந்த 8C1க்கான வேல்யூ என்ன சார் வரும்? 8. இந்த 8C3க்கான வேல்யூ 8 இன்டூ 7 இன்டூ 6 டிவைடட் பை 3 இன்டூ 2 இன்டூ 1 பிளஸ் இது 8C2 2 டைம்ஸ். அதனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
2 times 8C2 அப்போ 8 into 7 மட்டும் வரும் இல்லைங்களா? 2 டைம் ரெடியூஸ் பண்ணி எழுதணும். கீழே 2 into 1 plus 8C3 அப்போ 8 into 7 into 6 3 டிஜிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். டிவைடட் பை 3 into 2 into 1 அதே மாதிரி NC1னா சிம்பிளி n மட்டும் தான் வரும். அப்போ இங்கே 8 மட்டும் தான் வரும். plus 8C4 இப்போ 8 into 7 into 6 into 5 இல்லை 4 டிஜிட் ரெடியூஸ் பண்ணோம். ஸோ 8 7 6 5 கீழே 4 into 3 into 2 into 1 தென் 8C0னா ஆன்சர் 1 NC0னா ஆன்சர் 1. இதை கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணீங்க சார், மேலே ஒர்க் பண்ணாதீங்க. கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா 1750 1750 வேஸ்ல நம்மளால மாற்றி எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 1 கேர்ள். ஸோ மினிமம் 1 கேர்ள் ஆச்சு இருக்கணும், அதுக்கான பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ கம் பேக் டு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் 4%. இதுவும் 4% தான். மொத்தமாக 4 பேர் இருக்கணும். அட்மோஸ்ட் அதிகபட்சம் ஒரே ஒரு பாய் மட்டும் இருந்துக்கலாம். மேன் தானே சார், ஒரே ஒரு பாய்ஸ் மட்டும் இருந்துக்கலாம். ஸோ மொத்தம் 4 பேர் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு பாய்ஸ் மட்டும் இருந்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் 4 persons இல்லை 4 members with அட்மோஸ்ட் 1 பாய். ஸோ மேக்ஸிமமே ஒரு பாய்ஸ் தான் இருக்க முடியும். இப்போ மினிமம் 0 பாய்ஸ் கூட இருந்துக்கலாம். இப்போ இதுக்கான பாசிபிலிட்டி பாருங்க. ஸோ 0 பாய்ஸ், அப்போ 0 பாய்ஸ்ன்னு என்ன சார் ஆகும்? 4 பேருமே கேர்ள்ஸ் இருந்துக்கலாம். ஏன்னா டோட்டல் 4 தான் இருக்கணும். இது அட்மோஸ்ட் அதிகபட்சமே ஒரு பாய் இருக்க முடியும். அப்போ மினிமம் 0 பாய்ஸ், அப்போ 4 கேர்ள்ஸ். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் இருந்துக்கலாம். அப்போ மேக்ஸிமம் ஒரு பாய், அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 கேர்ள்ஸ் இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி தான் இருக்க முடியும். தேர்ட் ஒன் போக முடியாது. 2 பாய்ஸ் போட முடியாது. ஏன் சார் 2 பாய்ஸ் போட முடியாது? மினிமமே மேக்ஸிமமே ஒரு பாய் தான் இருக்க முடியும். அட்மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு பாய் தான் இருக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன சார் ஆகும்? போத் பாய்ஸ் 8 தான், கேர்ள்ஸ் 8 தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 8C0 into 8C4. Second one 8C1 into 8C3. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? NC0னா வேல்யூ 1, 8C4னா 8 into 7 into 6 into 5 ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 4 நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். கீழே 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் 8C1னா 8 தான், 8C3னா 8 into 7 into 6 3 வேல்யூஸ் ரிவர்ஸ் எழுதியிருக்கோம். டிவைடட் பை 3 into 2 into 1. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 518 கிடைக்கும். 518 வேஸ். ஸோ 518 வழியில் என்ன பண்ணலாம்? 4% சூஸ் பண்ணலாம். அதில் மேக்ஸிமம் ஒரே ஒரு பாய் மட்டும் இருக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஒன். ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. 4 persons that persons both gender. மொத்தம் 4 பேர் சூஸ் பண்ணும் சார். அதில் பாய்ஸ் இருக்கணும், கேர்ள்ஸ் இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்ன? எவ்வளோ பேஸில் சூஸ் பண்ணலான்னு கேட்குறோம். ஸோ 4 persons இல்லைங்களா? ஸோ டோட்டலாக 4 persons both sexes. அதாவது பாய்ஸும் இருக்கணும், கேர்ள்ஸும் இருக்கணும். கண்டிப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மினிமமாக இருக்கணும். அப்போ என்ன சார் சொல்ல வரோன்னா அட்லீஸ்ட், இது என்ன மீன் பண்ணுதுன்னா அட்லீஸ்ட் 1 பாய் அண்ட் கேர்ள். ஸோ மினிமம் ஒரு பாய் ஒரு கேர்ளாக இருக்கணும். மொத்தம் எத்தனை பேர் சூஸ் பண்ணுறோம் சார்? 4 பேரை சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ 8 ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா மினிமம் ஒரு பாய், மினிமம் ஒரு பாய் போட்டோம்னா மேக்ஸிமம் 3 கேர்ள்ஸ் போடலாம். மேக்ஸிமம் 3 கேர்ள்ஸ் போடலாம். அடுத்தது மினிமம் 2 பாய்ஸை போட்டோம்னா மேக்ஸிமம் 2 கேர்ள்ஸ் தான் போட முடியும். லாஸ்ட் பாசிபிலிட்டி மினிமம் 3 பாய்ஸை போட்டோம்னா ஒரு கேர்ள்ஸ் தான் போட முடியும். கண்டிப்பாக பாய்ஸ் இருக்கணும், கேர்ள்ஸ் இருக்கணும், பாய்ஸ் இருக்கணும், கேர்ள்ஸ் இருக்கணும், பாய்ஸ் இருக்கணும், கேர்ள்ஸ் இருக்கணும். சப்போஸ் 4 பாய்ஸை போட்டோம் அப்படின்னா 0 கேர்ள்ஸ் ஆயிரும்.
அப்போ லாஸ்ட் பாசிபிலிட்டி செட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஒரே 3 பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ ஒரு பாய். இப்போ மொத்த பாய்ஸோட கவுண்ட் 8. 8ல ஒரு பாய். அதே மாதிரி மொத்த கேர்ள்ஸோட கவுண்ட் 8. அதுல 3 கேர்ள்ஸ். பிளஸ் 8C2 8ல 2 கேர்ள். அதே மாதிரி 8லயும் 2 பாய் 2 கேர்ள். பிளஸ் 8C3 3 பாய்ஸ் 8C1 ஒரு கேர்ள். இப்போ 8C1னா 8 தான். அதாவது NC1னா N மட்டும் தான் வரும். 8C3ன்றது என்ன சார் வரும்? 8 இன்டூ 7 இன்டூ 6. ஏன்னா 3 வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணும். தென் 3 2 1. தென் 8C2 அப்போ 8 இன்டூ 7 2 டைம் ரெடியூஸ் பண்ணும். இப்போ 2 இன்டூ 1. அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் 8C2 அப்போ 8 இன்டூ 7 டிவைடட் பை 2 இன்டூ 1. லாஸ்ட் ஒன் 8C3 8 இன்டூ 7 இன்டூ 6 டிவைடட் பை 3 இன்டூ 2 இன்டூ 1. 8C1னா 8 தான். அப்போ இதெல்லாம் பாசிபிளோ கட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ 3 இன்டூ 2 6. அப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே கட் பண்ணால் 4 கிடைக்கும். இங்கே கட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்டூ 2 6. இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன சார் பேலன்ஸ் இருக்கும்? 8 again 8 again 7 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 448 கிடைக்கும். செகண்ட் ஒனுக்கு என்ன இருக்கும் பாருங்க? 8 இன்டூ 7 இன்டூ 2 இங்கே ஒரு 7 மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 8 இன்டூ 7 இன்டூ 2 இன்டூ 7. ஸோ 784. 8 இன்டூ 7 இன்டூ 8. 8 இன்டூ 7 இன்டூ 8 போட்டிங்கன்னா ஒன்ஸ் அகெயின் 448. அப்போ ஃபைனல் ஆன்சர் இருக்கு பாருங்க 448 ப்ளஸ் 448 ப்ளஸ் 784. அப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு 1680. 1680 வேஸில் நம்ம சூஸ் பண்ணலாம். அதில் கண்டிப்பாக ஒரு பாய்ஸாவது மினிமம் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு கேர்ள்ஸாவது மினிமம் இருக்கும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.